அன்பான அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு என்பது மனித குலத்திற்கு ஒரு அருமையான செய்தியை சுட்டிக்காட்டுகின்றது. கிறிஸ்து பிறப்பு சுட்டிக்காட்டுகின்ற இந்த செய்தியை மனிதகுலம் பின்பற்றுகின்ற பொழுது எல்லாம் சுகமாக நடக்கும். இன்று நாம் கொண்டாடும் இந்த விழாவும் அதைத்தான் சுட்டிக்காட்டுகின்றது. என்னவென்றால் சமத்துவம், சகோதரத்துவம், மனித நேயம், இந்த அருமையான சிந்தனையை கிறிஸ்து பிறப்பு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இந்த மூன்றும் எங்கிருந்து வருகிறது என்றால் அதில் பிறக்கின்ற இடம் அன்பு இதயம். இந்த அன்பு இதயம் இருக்கிறது என்றால் கட்டாயம் இந்த மூன்றும் பிறந்துவிடும். அதைத்தான் சகோதர அன்பு என்று நாம் சொல்லுகின்றோம். ஆங்கிலத்திலே சேரிட்டி என்று அழகாக சொல்லுகின்றார்கள். கிறிஸ்துமஸ் என்றாலே நிரம்பி வழிவது சேரிட்டபிள் ஒர்க், அன்பு காரியங்கள். இந்த சேரிட்டபிள் ஒர்க் என்பது அன்பு காரியங்கள் எங்கே நடக்கும் என்றால் அது சமுதாயத்திலே நடக்கும். சோசியல் ஒர்க் என்ற வடிவத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பு காரியங்களை செய்யத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தஞ்சை மறை மாவட்டம் தஞ்சை பலநோக்கு சமூக சேவை சங்கம் என்ற ஒரு அருமையான சேரிட்டபிள் நிறுவனத்தை ஏற்படுத்தி இன்று வரை அது இந்த மறை மாவட்டத்திலே பல அன்பு காரியங்களை, சமுதாய காரியங்களை, டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறது. அதன் சிறப்பாக இந்த ஆண்டு நீங்க நடக்கிறப்ப எல்லாம் அங்க பார்க்கலாம், ஒரு போர்டு போடப்பட்டிருக்கிறது. எந்த போர்டுப்பா? படிச்சீங்களா? யாராவது படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க? ஒரு புது போர்டு அங்க இருக்கு. TMSS ஒரு போர்டு பழசு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் கேட்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அன்பு சோலை. சத்தமா சொல்லுங்க. அன்பு சோலை. இப்ப நான் சொன்னேன்ல இந்த அன்பு காரியங்கள், அதனுடைய முத்தாய்ப்பாக அன்பு சோலை என்ற திட்டம் தொடங்கப்பட்டு அங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதியவர்களுடைய மனமகிழ் மன்றம். நம்மளும் முதியவர் ஆகிட்டு அங்க போய்க்கலாம். அங்க போயிட்டு ஜாலியா இருந்துட்டு அங்க நடக்கின்ற அருமையான காரியங்களில் பங்கு பெற்று விருந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது முதியவர்களுக்கு. அன்புக்குரியவர்களே, அந்த TMSS என்ற நிறுவனத்தை அருமையாக வழிநடத்தி கொண்டு அந்த அன்பு சோலையை கொண்டு வந்தவர்கள் இன்று நம் மத்தியிலே இருக்கின்ற, நாம் அழைத்திருக்கின்ற VIP அடிகளார், RK அடிகளார். எனவே இந்த சிறப்பான இந்த நிகழ்விலே நம் அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற அருட்தந்தை முனைவர் RK சாமி அடிகளாரை நாம் கரங்கள் தட்டி வருக வருக என்று வரவேற்போம். திருத்துறைப்பூண்டி பங்கிலே ஒரு பெரிய ஜாம்பவான் 1989 ஆண்டிலே 88 என்று நினைக்கிறேன், பெரிய ஜாம்பவான் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு உதவி பங்கு தந்தையாக நான் சென்றேன். அங்க போனா ஒரே பேச்சு. என்ன பேச்சு? RK RK RK. அது RK RK RK. அங்க இருந்த பங்கு சாமியாரும், சாமி RK மாதிரி செய்யுங்க, RK அதே செய்தார், RK இதே செய்தார், அவர் போல செய்யுங்க என்று RK RK என்று எங்க பார்த்தாலும் பேச்சு. அன்பு மாணவர்களே, அந்த RK யாரும் அல்ல, அவர் RK அடிகளார். மறை மாவட்டத்திலே RK அடிகளார் என்றால் எல்லோருக்கும் தெரியும்.
அவருக்கு பின்னாடி நான் போய் என்ன செய்யறது? ஃபாதர் ஆர்கே அமெரிக்கா போயிட்டாரு, நீங்க எப்ப நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆர்கே போவாருப்பா, நான் என்னால போக முடியாது. இருந்தாலும் பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே அன்புக்குரியவர்களே, நமது சிறப்பு விருந்தினர் ஆர்கே அடிகளார் TMSSலே அருமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏழை எளிய மக்களை அன்பு செய்பவர். அதை நான் நன்கு அறிவேன். எப்போதுமே இந்த பக்கம் ஃபாதர் போகும்போது என்னிடம் பல கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள். எப்படி இந்த ஏழை மக்களை நாம் முன்னேற்றுவது? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த TMSSல. இதை வைத்துக் கொண்டு நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் என்னால் இயன்ற அளவு செய்ய போகிறேன் என்று சொல்லி